நம்ம இது பிச்சு அப்படியே இந்த ரைத்தாவில் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த ஆனியன் பரோட்டாவுக்கு வந்து சைடிஷு தேவையில்லைங்க, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம இளங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆனியன் ஸ்டஃப்டு பரோட்டா வந்து செய்ய போகிறோங்க. இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம எப்போவுமே வந்து சாதம் வெரைட்டி ரைஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்டு ஆனியன் சப்பாத்தி கொடுத்தோம் அப்படின்னா மதிய லஞ்சுக்கு வந்து இதோட ஒரு ரைத்தாவும் வச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதோட வந்து இது நம்ம வந்து எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து ஆனியன் பரோட்டா செய்யறதுக்கு நான் ஒரு 250 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம், கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. டம்ளரில் 1 டம்ளர் பால் எடுத்துருக்கேங்க, இதை ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. திருப்பி வந்து பத்தாததுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து நம்மளுக்கு காரமாக ஒரு ஸ்டஃப்பிங்கும், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு இனிப்போடு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 டம்ளர் பால் சேர்த்திட்டுங்க, மீதி வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. மாவு நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுடைய பரோட்டா வந்து. பாருங்கள், மாவு வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப்பிங்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலாவுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பீஸ் எல்லாம் உடஞ்சி நல்லா வந்துடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவு நல்லா தட்டி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். அடுத்து வந்து கறிவேப்பிலையும் மல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா வந்து நல்லா கலந்துட்டோங்க. உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு இதில் வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, காரமும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க. இதில் அப்படியே கொஞ்சம் கோதுமை மாவு மேலே வந்து தூவிட்டு நம்ம அப்படியே தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தாங்க, அதே திக்னஸ்க்கு அதே மாதிரி தேய்ச்சா போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து இதில் சென்டரில் நம்மளுடைய ஆனியன் வந்து வச்சுக்கலாங்க. நல்லா அழுத்தம் கொடுக்காம லைட்டாக அந்த மாதிரி வந்து நம்ம உருட்டி எடுத்தோம்னாலே போதுங்க.
இது வந்து குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நம்மளுக்குமே டெய்லி ஒரே மாதிரி சப்பாத்தி குழம்பு அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் டக்குன்னு செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதுவும் ரைத்தாவும் வச்சு கொடுத்தாவே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குங்க. நம்ம அது ஒரு மெத்தடில் வந்து நம்ம தேய்ச்சோம் இல்லைங்களா, இது வந்து இனி ஒரு மெத்தடில் நம்ம வந்து ஆனியன் வச்சு தேய்ச்சிக்கலாங்க. இந்த ஸ்டஃப்பிங் வந்து அப்படியே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இது இந்த மாதிரி மடிச்சுக்கலாங்க. பார்த்தீங்களா, இது போல் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேயர் பரோட்டா மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து தவா நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ தேய்ச்ச பரோட்டாவை வந்து நம்ம தவாவில் சேர்த்திக்கலாங்க. நெய் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாங்க. தவா வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து நல்லா வெந்து வரும். அப்படியே திருப்பிக்கலாங்க. மேலேயும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இனி ஒரு டைம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக முருன்ட்டு ஆனியன் ஸ்டஃப்டு பரோட்டா வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்திருக்குங்க. எடுத்துக்கலாம். அடுத்து இனி ஒரு பீஸும் நம்ம சேர்த்திக்கலாங்க. நெய் வந்து அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதும் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரணும். எடுத்துக்கலாங்க. நம்ம ஆனியன் பரோட்டா வந்து எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு நான் இந்த ஆனியனுக்கு மசாலாவோடு சேர்த்து வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை சேர்த்து நான் ஒரு தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேங்க. இது வந்து ரொம்பவே இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோடு சேர்ந்து இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்மளுடைய பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே அந்த ஆனியனோடு சேர்ந்து பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வைக்கலாம், தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லா அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி ரைத்தாவும் சூப்பராக இருக்குங்க. நம்மளுடைய ஆனியன் பரோட்டா வந்து நல்ல அட்டகாசமான சுவையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.